ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரியாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மத்தி மீன் எப்படி புளிமிளகு போடுறதுன்றதை பார்க்கலாம். அதுவும் ஸ்பெஷலாக மண்சட்டியில் வச்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி டவுனுக்கு போயிட்டு மத்தி மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். என்னோட ரொம்ப ஃபேவரட் ஃபிஷ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது மத்தி மீன் தான். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் வாங்கிட்டு நானே க்ளீன் பண்ண இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தி மீன் க்ளீன் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்னதுலேருந்தே நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த முள்ளெல்லாம் எடுத்துன்னு ரொம்ப குட்டி குட்டி முள் அதிகமாக இருக்கும் இதில் முள். அப்புறம் ரொம்ப ஸ்மெல்லாகவும் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும், இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். சீக்கிரம் எப்படி வந்ததுன்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கல்லுப்பு போட்டு கழுவி எடுத்துக்கலாம். நல்லா உப்பு எல்லா மீன்லேயும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி கழுகணும். அப்போ அதோட செதில்லாம் இருந்ததுன்னா அதுவுமே வந்துடும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இனி நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக, குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு அம்மா மசாலா தேய்ச்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க. அம்மாவோட ஸ்பெஷல் தான். குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக எடுத்துக்கலாம். இப்போது அம்மா ஒரு சைடில் மீன் பொரிச்சிட்ருக்காங்க, இன்னொரு சைடில் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம மஞ்சட்டியில் தான் இப்போ குழம்பு வைக்க போகிறோம். நம்ம வைக்க மீன் குழம்பு எவ்வளோ தான் டேஸ்ட் கொடுத்தாலும் அதை மஞ்சட்டியில் வைக்கும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதுமே வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் சதைச்சி எடுத்துக்கலாம். அப்போ அதோட டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஈஸி அண்ட் சிம்பிள் தான் இந்த மீன் புளிமிளகு போடுறது. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு பால் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருந்தோம். அதை கரைச்சி புளி ஊற்றிக்கலாம். இதில் இதே குடம்புளியாக இருந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மகிட்ட குடம்புளி இல்லை, அதனால இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற புளி தான் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். அதுக்காக இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீன் போடணும். அதுக்காக நல்லா கொதி வரட்டும். மீன் இன்னும் போடலை. இப்போ நம்ம அந்த புளி தண்ணி மசாலா எல்லாமே செட் ஆகி அது கொதி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மீன் போடுறோம். மீன் அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மஞ்சட்டியில் வைக்கிறனால இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அது மீன் நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சுட்டு வேக வைக்கலாம். மீன் நல்லா ஒரு 10 நிமிஷம் குக்கானாவே அதோட மீனோட அந்த சாறு ஃபுல்லாக மசாலாவில் இறங்கி ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். என்னோடய ஃபேவரெட் இது. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருந்தது. மீனும் உடையாமல் நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படியே சுட சுட பிளேட்டில் போட்டு சுட சாப்பாடோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்படி சாப்பிட்டேன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூடான சாப்பாடு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க மஞ்சட்டி மீன் குழம்பு எடுத்து அப்படியே சூடு சாப்பாடில் ஊற்றிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனை, சூடான சாப்பாடு, குழம்புல போட்ட மீனை, ஃப்ரை பண்ண மீனை வச்சு செஞ்சு அப்படியே சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்ததுங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே பாய். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.